ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நேற்று வீடியோ என்ன பார்த்துருந்தோம்னா நம்மளோட அந்த பிளாட்டி பீசஸ் குட்டி போட்டிருக்கு. நம்ம ஒரு பிளாட்டி வாங்கியிருந்தோம் கடையில்னு சொல்லிட்டு நம்ம பிளாட்டி பீஸ் என்னென்ன குட்டி போட்டிருக்கு, அதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்தோம்ல. இன்றைக்கி மார்னிங் என்ன ஆச்சுன்னா நம்ம நேற்று 2 டப் சிஸ்டம் பார்த்துருந்தோம். ஆரஞ்சு மாலி டப் ஒரு இதில் போட்டிருந்தோம், பிளாக் மாலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷஸ் போட்டிருந்தோம். இப்போ என்ன போச்சுன்னா ரெண்டுலேயுமே குட்டி வச்சிருச்சு. ஆரஞ்சு மாலியும் குட்டி போட்டிருக்கு, பிளாக் மாலி அதுலேயும் குட்டி போட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு மாலியும் பிளாக் மாலியையும் நம்ம அன்றைக்கி லாஸ்ட்டாக இது குட்டி எடுத்துருந்தோம்ல, எடுத்து நான் ஃபிஷ் டேங்கில் மாற்றணும்ல, அந்த டப்பு ஒன்று ஃப்ரீயாக இருந்துச்சு, அதை பிளாட்டி குட்டியாக. அந்த டப்பு ஃப்ரீயாக இருந்தனால இது ரெண்டுல பெருசு அதாவது ஆரஞ்சு மாலியில் இருக்க பெரிய சைஸையும் பிளாக் மாலியில் இருக்க பெரிய சைஸையும் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுட்டு குட்டி எல்லாத்தையும் 2 இதில் செப்பரேட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு குட்டி சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த குட்டி அதிலே விட்டுட்டு பேரண்ட்ஸை மட்டும் திருப்பிட்டோம். மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பேரண்ட்ஸ் அதிலே விட்டுட்டு குட்டியை மட்டும் எடுத்துறாங்க. ஸோ அது பண்ண வேண்டாம். நம்ம பேரண்ட் சைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா குட்டி அந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ டக்குன்னு மாற்றும் போது மேபி சாகிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணுவேன். மேக்ஸிமம் குட்டி எடுக்க மாட்டேன், பெருசு தான் எடுத்துருவேன். தென் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, மாலி ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபீமேல் மாடி வாங்கியிருக்கீங்க, லோடாக இருக்குது, அது குட்டி போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வச்சுருந்த குட்டி போட்டு திருப்பி ஒரு 1 மந்த் கழிச்சு திருப்பி குட்டி போடும். அதுக்கு ஆண் தேவை கிடையாது. செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் தேவைப்படும். அது எப்படி அப்படின்னா வயிற்றில் ஸ்டோர் பண்ணிட்டே வச்சுருக்கோம். நீங்கள் செகண்ட் டைம் உங்களுக்கு மேலே இல்லாமல் அது குட்டி போடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லோடு ரொம்ப இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டான டெம்பரேச்சர், அதுக்கு என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது குட்டி போட்டுரும். நமக்கு அந்த ரொம்ப வயிறு பெருசாகி அப்படிலாம் தேவையில்ல. லைட்டாக லோடாக இருந்தால் நம்ம இப்போ நீங்கள் என்கிட்ட பார்த்தீங்கன்னா லோடுனா தெரியல, லோடுனா எடுத்து வச்சுருந்துருப்பேன் தனியாக. அது லோடுன்னு எனக்கு தெரியல, ஆனால் குட்டி போட்டிருக்கு. ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நார்மலாக இருக்க மீன் நீங்கள் கரெக்டாக என்விரான்மெண்ட் கொடுத்தாலே குட்டி போட்டுரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு எல்லாத்தையும் டப் சிஸ்டம் அப்படி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதா நம்மளோட டப்பு சிஸ்டம். நம்ம நார்மலாக நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு 3 டப் வச்சுருக்கோம். நேற்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல. நம்ம இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் கலெக்ட் பண்ணி ஒரே இதில் போட்டோம். இதில் என்னென்ன இருக்குன்னா ஆரஞ்சு மாலி, பிளாக் மாலியில் 3 டெய்லு, 2 பிளாட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஜீப்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. நமக்கு மேபி இந்த ஜீப்ரா அதனால நம்ம கடை கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம். பட் நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா தான் விட்டு வச்சு. இதான் நீங்கள் பார்த்துருக்க ஃபுல்லாகவே மாலி குட்டி. மாலியில் மேக்ஸிமம் பிளாக் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிளாக் மாலி தான் அதில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். 1-2 எனக்கு மிக்ஸ் மாலி மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ம கொஞ்சம் பெருசானதாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போதைக்கு நமக்கு சொல்ல முடியாது மொத்தம் எத்தனை இருக்குன்றது நம்ம எண்ணவும் முடியலை. நம்ம கொஞ்சம் ஒரு 1 வீக் டைம் 1 வீக் டைம் விட்டு நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இன்னொரு டப்பில் எடுக்க வேண்டியிருக்கு. அதிலே மொத்தம் எத்தனை இருக்குன்றதையும் பார்க்கணும். நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை குட்டி போடணும். ஏன்னா நான் ஒரு தெரியும்ல, நமக்கு லோடாக இருந்துச்சு, நம்ம சைஸ் தெரியும்ல, அப்போ தான் எடுப்போம். இது எப்படின்னா நமக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது மேபி குட்டி போடுற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் கெஸ் பண்ணல. அது ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க மீன் குட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக குட்டி போடும். ஒரு டப் எடுத்துக்கோங்க, டப்பில் தண்ணி பிடிச்சி வெயிலில் வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சுட்டு திருப்பி கொண்டு வச்சுட்டு கொஞ்சம் லைட்டு ஹீட்டாக இருக்கணும். அந்த ஹீட்டில் நீங்கள் உங்களோட இதாக இருக்க லோடாக இருக்க ஃபீமேலை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குட்டி வச்சிடும். அதுக்கு எப்படின்னா கொஞ்சம் வெது வேணும். ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா பயந்துட்டு குட்டியே போடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குட்டி போடும். பிளாட்டி ஃபிஷ் என்ன பண்ணணும்னா, பிளாட்டி ஃபிஷ் அதோட குட்டியை அதுவே சாப்பிட்ரும். மேக்ஸிமம் பிளாட்டி அதான் பண்ணும். பட் மாலி ஓரளவு தாங்கும். அது மேக்ஸிமம் கொஞ்சம் சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பட் பிளாட்டி அப்படி இல்லை, வெரைட்டி சாப்பிடும். அது நினச்சிட்டு மாலியில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ மாலி ஃபிஷஸ் வளர்த்து அது மாதிரி குட்டி போட்டு யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். சரி, ஓகே, வீடியோ போகிறாங்க, நமக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிருக்கோம். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு அடுத்து ரிப்ளை பண்ண தோணும், அடுத்தது நிறையா வீடியோ போட தோணும். ஸோ நேற்று நீங்கள் பார்த்தது இல்லை பிளாட்டி ஃபிஷஸ் குட்டி இதில் தான் விட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். மேபி இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெகுலராக போகிற வீடியோ வரும். நம்ம இனிமேல் டெய்லி 6 o'clock வீடியோ போகிற ஐடியாவில் இருக்கும். ஸோ முடிஞ்சாலும் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.